ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி பங்கேற்று பேசினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தங்கம், ஜவுளி, சிமெண்ட், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சங்கங்கள் பங்கேற்றன. ஜிஎஸ்டி அமல்படுத்தி இருக்கும் சூழலில் தொழில்துறையினர் சந்திக்கும் சிக்கல்கள், பாதிப்புகள் மற்றும் ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. அப்போது பேசிய அமைச்சர் அருண் ஜேட்லி, தமிழகம் உற்பத்தி மண்டலமாக திகழ்கிறது என்றும் அரசியலில் நாம் ஒன்றுபட்டுள்ள போதும் பொருளாதாரத்தில் ஒன்றுபடவில்லை என்றும் தெரிவித்தார். மாநிலங்களுக்கு நிதி தேவை என்பதால் 17 வரிகளை ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி வரி கொண்டுவரப்பட்டுள்ளது என்ற அவர், ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இது ஒரு மத்திய அரசால் எடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை. 29 மாநிலங்கள், 7 யூனியன் டெரிட்டரியிலேருந்து வந்தவங்க எல்லாரும் உட்காந்து தான் முடிவெடுத்தாங்கன்னு. ஆனால் 29 மாநிலத்தையும் அரவணைத்து யூனியன் டெரிட்டரி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி யாருக்கும் மனக்கசப்பு இல்லாமல் அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய அளவில் அந்த முடிவு எடுத்தது ஒரு அருண் ஜேட்லி அவர்களுடைய பொறுமையால் தான் முடிஞ்சது.